மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மறுபடியும் ஒரு முறை 110 விதியின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்களில் மருத்துவமனைகள் தொடங்குறத பற்றியும், மருத்துவ சேவைகள் குறித்தும், மருத்துவ காப்பீடுகள் குறித்தும், மருத்துவ மாணவர்களோட கல்வி குறித்தும் சொல்லி பல விஷயங்களை அறிவிச்சிருந்தாரு. 5 லட்சமாக இருந்த மருத்துவ காப்பீட்டை 25 லட்சமாக உயர்த்திருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்களில் புதுசாக மருத்துவமனைகள் தொடங்க போகிறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம். நவீன வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகள் பலதை தொடங்க போகிறாரு. பாராட்ட வேண்டிய விஷயம். இது எல்லாமே பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே இருக்க முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு பாம்பு கடி, பூச்சிக்கடி, நாய்க்கடின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதர பிற நோய்களுக்கும் சரி, அரசு மருத்துவமனைகளில் சிறப்பான மருத்துவ உதவி அளிக்கப்படுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே அளிக்கப்படுது. ஆனால் பெரும்பாலான மக்கள் அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்கிறத விட தனியார் மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன? சரியான பராமரிப்பு வசதி இல்லாமல் மருத்துவமனைகள் இருக்கிறது தான். மருத்துவ சேவைகள் என்னதான் தரமாக இருந்தாலும் மருத்துவமனைகள் தரமாகவும் தூய்மையாகவும் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இருக்கிறது இல்லை. மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அப்போலோவுக்கு போயிருந்தாங்க. மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் காவேரிக்கு போயிருந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தாருன்னு சொல்லி பல பேர் அரசு மருத்துவமனையை தவிர்த்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க. இப்படி முதலமைச்சராக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க மட்டும் இல்லை, சாதாரண நிலையில் இருக்க பாமர மக்கள் கூட அரசு மருத்துவமனையை தவிர்த்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. இங்கே என்னென்னா, சமீபத்தில் ஓடிடியில் சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வெளியாக இருந்தது. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம். நான் சமீப காலத்தில் ஒரு படத்தை பார்த்து, அதாவது ஓடிடியில் ஒரு படத்தை பார்த்து, அந்த படத்தை தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி 3 மணி நேரம் ஒரு படத்தை அப்படியே போட்டு படம் முடிகிற வரைக்கும் சிங்கிள் சிட்டிங்கில் ஒரு படத்தை நான் பார்த்தேன்னா அது இந்த சென்னை லவ் ஸ்டோரி படம் தான். அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சி என்னென்னா, சென்னையில் ஒரு பேருந்தில் ஒரு மாணவர் தொங்கிட்டு போவார். அவர் கத்துவார். ஆனால் அவர் கத்துறதை கேட்காம அந்த பேருந்தோட ஓட்டுநர் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு வாகனம் ஓட்டிகிட்டு போவார். அதனால் ஒரு விபத்து ஏற்படும். அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அந்த விபத்தில் ஏற்பட்ட நபரை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்க மருத்துவர் அலட்சியத்தோடு செயல்படுவாங்க. அரசு மருத்துவமனை மருத்துவர் அலட்சியமாக செயல்பட்டதுனால அந்த நபர் இறந்துடுவார். மேலே சொன்ன 2 காட்சிகளும் திரைப்படத்துக்காக மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான அரசு பேருந்துகள், பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் இந்த மாதிரி அலட்சியமான செயல்பாடுகள் கண்டிப்பாகவே இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள்னு சொல்லி இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்களில் கழிப்பறைன்றது ரொம்ப ரொம்ப தூய்மையற்ற நிலையில் இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது கதவுகள் இருக்க கழிப்பறைகளை நான் கொடுப்பேன் அப்படின்றத ஒரு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருந்தார். என்னங்க இது, முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க ஒருத்தர் போயிட்டு கதவுகள் இருக்க கழிப்பறை கொடுப்பேன், இதெல்லாம் ஒரு வாக்குறுதியா அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாலும் அவர் எதனால் கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் இருக்க அரசு கல்லூரிகளில், அரசு பள்ளிகளில், அரசு மருத்துவமனைகளில் கழிவறைகள் தூய்மையாக இல்லாததுனால தான் திரு விஜய் அவர்கள் அந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு. இப்போ திரு விஜய் அவர்கள் புதுசாக பல மருத்துவமனைகளை கட்ட போகிறாரு. எல்லாமே இப்போ தொடங்கினாங்கன்னா எப்போ முடியும்? 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி பல வருடங்கள் ஆக தான் போகுது. ஆனால் இப்போ கோடிக்கணக்கில் பணத்தை புதிய திட்டங்களுக்காக அறிவிச்சிருக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் முதல்ல அரசு மருத்துவமனை, அரசு கல்லூரி, அரசு பள்ளிகள், அரசு பேருந்து நிறுத்தங்கள்னு சொல்லி இந்த மாதிரி இடத்துல மெயின்டெனன்ஸுக்காக, பராமரிப்புக்காக பணத்தை செலவு பண்ணி அங்கே இருக்க பழைய விஷயங்களை, சரியில்லாத விஷயங்களை சரி பண்ணாலே, புதுசாக தேவை இருக்கிறத விட பழைய விஷயங்களை சரி பண்ணாலே திரு விஜய் அவர்களுக்கு பல மடங்கு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் புதிய விஷயங்களுக்காக நிதியை ஒதுக்கிட்டு வர நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் பழைய விஷயங்களில் இருக்க தவறுகளை சரி பண்ணுறதுக்காக நிதி ஒதுக்க போகிறாரா இல்லையா? தமிழ்நாட்டோட பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, பேருந்து நிறுத்தங்கள் மாதிரியான இந்த மாதிரி இடங்களில் இருக்க பராமரிப்பு பணிகளை சரி செஞ்சு அரசு ஊழியர்களோட மெத்தனை போக்கியும் திரு விஜய் அவர்கள் சரி பண்ணுவாரா இல்லை சரி பண்ண மாட்டாரா? அதாவது தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன், தப்பு பண்ணவங்களையும் விடமாட்டேன்னு சொல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இதன் பிறகு புதிய விஷயங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்த போகிறாரா
இல்லை பழைய விஷயங்கள் இருக்க தவறுகளையும் சரி பண்ண போகிறாரா? இது எல்லாத்தையும் நாம் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.